ஹலோ ராணி. சொல்லுங்க, நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க இப்போ? அது ஒன்றும் இல்லாமல் கீதாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், மறக்காமல் நீங்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா, நீ நம்ம கீதாவா? சரி, நீ கண்டிப்பாக வரும். என்னைக்கு? இன்னைக்கு டேட்டு வந்து 19. அப்போ நாளைக்கு 20 தான் சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், வந்துடுங்க சரியா? சரி, நீ நாங்கள் கண்டிப்பாக வந்துடும். நீ மகேஷ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அவனாம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு. சரி, நீ பாய். நான் பூஜா கிட்ட அப்புறம் உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்கிறேன். பாய். ஏன்னா மகேஷ் என்றுடா 10 மணி ஆனோடனே இப்படியே தூங்கிட்டு இருக்க? 10 மணி ஆயிடுச்சு. அம்மா பசிக்குதுமா. எடா பசிக்குதா? டேய் சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சுடா. எனக்கு சாப்பிட்டாச்சு அம்மா, இருந்தாலும் எனக்கு பசிக்குதுமா. ஏதாவது தாங்கல ஸ்நாக்ஸு. எனது ஸ்நாக்ஸ் அப்படியே அடித்து அமுச்சு விட்ருவான் பார்த்துக்கோ. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, எதோ தூங்கி எழுந்துச்சு ஸ்நாக்ஸ் கேட்குதா? அமைதியாக உட்காந்து டிவி பாரு, என்ன வேலை அசைன்மெண்ட் இருந்தால் முடி. ஸ்டோரி புக் அந்த மாதிரி படி. நிறைய ஸ்டோரி புக் கிடக்குது வீட்டில், ஒன்றுமே படிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் முட்டைன்னா நாளைக்கு வீட்டுக்குலாம் பந்தல் போடணும், வந்துருங்க காலையிலேயே சீக்கிரமா. சரிங்க சிவா தம்பி, வந்துடும். அண்ணா என்னண்ணா எதுக்குண்ணா இப்போ இவர் வந்திருக்காரு இப்போ? அப்பா மாதிரி எதுக்கு வந்திருக்காருன்னா, அவர் வீட்டில் நாளைக்கு பந்தல் போடணுமா, அதுக்கெலாம் வர சொன்னார்ப்பா. எப்போ வரணும்னு கேட்கணுன்னா, சரி எப்போ வாங்க வரணும்? ஓ, அதுக்கு தான் வந்திருக்காரு அண்ணா. சரி. அதுவாண்ணா காலையில் ஒரு 10:30 அந்த மாதிரி வந்தால் போதும். ஓ அப்படியா, நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துறோம். சரி சரி, காலைல அந்த மாதிரி வந்தால் போதும்ல. சரிப்பா தம்பி, நீங்கள் கிளம்புங்க. நாங்கள் கரெக்டாக வந்துடுங்க. சரி, நான் இப்போ போயிட்டு வரேங்க. அதே ஒரு வீடு இருக்கு போல. வெளியே தான் நிற்கிறாரு. சரவணன் தம்பி, நாளைக்கு மறக்காம எங்கள் வீட்டில் ஸ்டேஜ் போடுங்க. ஓ அப்படியா சார்? சரி, எதுக்காக? இதுவாப்பா, நாளைக்கு நாங்கள் என்னோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதான் கொஞ்சம் ஈவினிங் 4:30 அந்த மாதிரி மாட்டினா போதும். ஓ அப்படியா சார்? சரி சரி, நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம். எத்தனை ஸ்டேஜஸ் மாட்டணும் சார்? 2 ஸ்டேஜ் மாட்டினா போதும். அப்புறம் சேரும் எடுத்துகிட்டு வந்துருங்க வரும்போது. எவ்வளோ சேர் வேணும் எல்லாத்துக்கும் சேர்த்து? 500 சேர் போதும். ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன் தானா, ஏன்னா அதனால யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. நான் தான் நெய்பரு, என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கூப்பிடுவோம். ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க. ஓ 500 சேர்ஸா? சரி, அப்போனா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா? ஆமாங்க, 500 போதும். வேணா இன்னும் ஒரு 50 சேர்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்க, சரியாக இருக்கும். பந்தெல்லாம் சாப்பாடுக்கு நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் சேர்ஸ் மட்டும் சாப்பாடுக்கு வச்சா போதும் சார். அது ஒரு எவ்வளோ ஒரு 20 இருந்தாலே போதும். சரி, அப்போனா கரெக்டாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் எல்லாருமே சேர்த்து. தேங்க்யூ தம்பி. அப்போனா நான் போயிட்டு வரேன். ஓகே சார், தேங்க்யூ. நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம். இன்னும் என்ன அமைச்சிருக்கான் மெசேஜில்? ரிலேஷன் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் பந்தல் அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் கிட்ட சொல்லிட்டீங்களா அவங்ககிட்டலாம்? மெசேஜ் டைப் பண்ணும். டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டலுக்கு போய் சொல்லணும். என்ன நாளைக்கு ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், அப்போ நைட்டு தானே எல்லோரும் சாப்பிட்டா போதும். ஐஸ்கிரீம் இருந்தாலும் வைக்கலாம், வேணாம் அதெல்லாம் பெரிய ஃபங்க்ஷன் அப்போ பார்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் டீ போட்டு தந்தாலே போதும். நம்ம ஹோட்டல் டின்னர் மட்டும் ஆர்டர் பண்ணலாம். ஓகே சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வரேன்ட்டேன் சார். ஸ்டேஜ் எப்படி டெக்கரேட் பண்ணுறது, எப்படி இருக்கணும்? அதுவா, நீங்கள் ஏதாவது கூகுளில் அந்த மாதிரி பாருங்கன்னா உங்களுக்கு வர ஐடியாவில் பண்ணுங்க. அதான் நல்லா இருக்கணும், எல்லோ கலரில் இருக்கணும், அவ்வளோதான். அப்படியா சார்? சரி, எல்லோ கலரில் இருக்கணுமா? சூப்பராக, நானும் ரெடி பண்ணிடுறேன். சரி சரி, வேலைக்கு ஆர்டர் தரணும், நிறைய தரணும். நிறைய பூவாக வாங்கணும். சரி ஓகே, எல்லாம் பார்த்துக்கலாம். தட்டுலாம் தாய்மாமா தான் பண்ணுவார். அவன் நாளைக்கு ஊர்லேருந்து வரான்ல, அவன் அவனோட போய் வாங்க வேண்டியதான் நாளைக்கு. சரி சரி, பாய், போயிட்டு வரேங்க. வாங்க சார், வாங்க. என்ன சார் வேணும்? ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா, இல்லை டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறீங்களா? அது ஒன்றும் வேணாண்ணா. ஹோட்டலோட ஓனர் ராமன் அண்ணா இங்க. ஓ அப்படியா, அவர் அங்கே ரூமில் தான் உட்காந்துருக்காரு.
அப்படியா சரி ஒரு பார்சல் பண்ணிருங்க ஒரு ஜூஸ் வந்து நல்லா பெருசா என்ன ஜூஸ் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு பைனாப்பிள் ஜூஸ் வேணா இது பண்ணிட்டாங்க 4 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு எதுவும் வேணாமா சார்? அதான் எனக்கு சேர்த்து சொல்கிறேன், நான் இங்கே எதுவும் குடிக்கல, பார்சல் பண்ணால் போதும். அப்புறம் 4 ஸ்ட்ரா வைங்க. ஒரு ஜூஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ ருபீஸ்? ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வந்து ஆக்சுவலி ஒரு 40 ருபீஸ் சார் ஆளுக்கு. அப்படியா சார், இருங்க நான் 160 ருபீஸ் இப்போவே நான் பே பண்ணிடுறேன், நீங்கள் பார்சல் மட்டும் கட்டி வைங்க. இந்தாங்க பிடிங்க 160. பாருங்க ராமன் அண்ணாவே வந்துட்டாரு, நீங்கள் போக தேவையில்ல. ராமன் அண்ணா கொஞ்சம் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஈவினிங் நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது நீங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்தால் போதும். இருந்தாலும் டின்னர் வந்து சீக்கிரம் வரணும்னா அதான் 7:30 மேலே டின்னர் கொண்டு வாங்க, அதாவது கொண்டு வர சொல்லுங்கள். என்னென்னலாம் வேணும் சார்? தோசை, நிறைய தோசை, ஒரு 500 பேர் வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 550 வேணா ஒரு 1000 தோசை இது. அப்புறம் வந்து நிறைய குழம்பு வேணும், அது சாம்பார் சட்னி. அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டுக்கு வந்து காஜு கட்லி தாங்க. ஒரு ஆளுக்கு 6 மாதிரி வைங்க, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். அவ்வளோதானா சார்? வேறு ஏதாவது ஐஸ்கிரீம், காட்டன் கேண்டி அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? இல்லை அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும்போது சொல்கிறோம். இப்போ வரைக்கும் உள்ள போதும். சரி, நான் இதுக்காக அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிடுறேன் ஜிபேல. இப்போ வந்துருச்சா சார்? அதான் வந்துருச்சு. சரி நாங்கள் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி 7 o'clock 7:30 வந்துடும். ஓகே. சரி நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க சார் ஜூஸு பார்சல். இருங்க நான் அதை கொண்டு வரேன். இந்தாங்க நான் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். சரி பாய். அம்மு கடவை தர. இங்க போயிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஏங்க ஏங்க காது கேக்குதா? என்ன அம்மு சத்தம் மாதிரி கேக்குது? அங்க என்ன பால்கனியில் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை கொஞ்சம் திறந்து விட. இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இங்கதான் இருக்கியா? கதவை திறந்துட்டா தானே? அப்ப நான் எப்படி வருவேன்? அங்க பால்கனில இருந்து பேய் மாதிரியா பறந்து வருவேன்? கடை திறந்துதான் வச்சிருக்கேன், வாங்க. உங்க எல்லாத்துக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா போய் கொடுக்கலாமா கீட்டாக்காக? கொடுத்துட்டு வரணுமா? சரி. என்னாச்சு? எதுக்கு என்ன மட்டும் இங்க கீழே பாயில படுக்க வைக்கிறாங்கன்னே தெரியல. சோஃபாவில் உட்காந்து டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, இங்கே பெட்லேயே படுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒரு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னே தெரியல இந்த அம்மாவுக்கு. நேற்றுலேருந்து இங்கே தான் படுக்க வச்சுருக்காங்க, வேறு எங்கேயுமே போகவே விட மாட்டேங்கிறாங்க. இனிமேல் எப்போ தான் போக விடுவாங்கன்னே தெரியல. என்ன பேஜெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த லீவில் ஜாலியாக விளையாடலான்னு பார்த்தா இங்கே பாயில் படுக்க வச்சுருக்குறாங்க, உட்கார வைக்கிறாங்க, இங்கேயே தான் உட்கார வைக்கிறாங்க. ஸோ கிச்சன் பக்கம் கூட வர முடியல என்னால். நெக்ஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன், இன்னும் கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியாவது ஜாலியாக விளையாடலாம் பார்த்தா அதுக்கப்புறமா ஸ்டடீஸ்லேயே போயிடும். இவங்க என்ன என் பாட்டுக்கு வீட்டிலே இருக்க சொல்கிறாங்க. அதுவும் இந்த ரூமில் தான் அடிக்கடி இருக்கேன். மட்டும்லேருந்து எனக்கு 11th வரை ஸ்டார்ட் ஆக போகுது. ஷோ அதை நினச்சாலே ஒரு பெரிய கொடுமையாக இருக்குப்பா. கீதா, நீ எப்போலாம் போகலான்னு தெரியுமா? உனக்கு பொங்கி போடுவாங்கன்னா அதுக்கப்புறமா நீ எங்கே வேணாலும் போகலாம் வீட்டுள்ள. ஆனால் வெளியே வந்து ஒரு 30 நாள் கழிச்சு தான் வரணும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. சரியா? அதனால் நீ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 10 days லீவ் போடுற மாதிரி இருக்கும். இந்தாம்மா ஜூஸ் எடுத்துக்கோ. அப்போ உனக்காக பைனாப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும். எது பைனாப்பிள் ஜூஸா? அதையாவது குடிப்போம், கொடுங்கம்மா. இந்தாம்மா குடினா. மகேஷ் அப்பாவுக்குலாம் ஊட்டி வச்சுட்டேன், நான் போய் குடிக்கிறேன். சரி, அப்புறமா பார்க்கலாம். அட தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கா, பரவாயில்ல. இது பத்தும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் வரைக்கும். அச்சோ, அது கூட இவ்வளோ தண்ணி காலி பண்ணிட்டேனே. பூஜா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மம்மி, சும்மா டிவியில் ஹலோ கிட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? ஹலோ கிட்டி பார்க்குறியா? சரி, யூடியூப்லேயே பார்க்குற? ஆமாம் மம்மி,
யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் அக்கா அவ பேர் என்ன கீதா இருக்கால, அவளுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்மா? அதுவாம்மா உங்கள் கீதா அக்காவுக்கு வந்து ஃபங்க்ஷன்மா, பெரிய பொண்ணு ஆயிட்டா. அப்படியாம்மா? சரி. இந்த மேட்டர் உங்களுக்கு எப்பமா தெரியும்? ஆமாம்மா மார்னிங்கே சொல்லிட்டாங்க. நீ அவ்வளோ நேரமாக டிவி அப்புறம் சாப்பிட்டுட்டுலாம் இருந்தேன், அதனால அம்மா சொல்ல உங்ககிட்ட. ஐ, அப்பா வந்துட்டாங்கம்மா. ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான சொல்லணும். ராணி, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும். இதோ உன்னோட அண்ணி இருக்காங்கல்ல, அதாவது என்னோட அக்கா, அவளோட பொண்ணுக்கு கீதா தெரியும்ல, அவளுக்கு டியூபரேட்டி நடக்க போதாம்மா. அது சின்ன ஃபங்க்ஷன், இப்போதான் நாளைக்கு வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்பலையா யாரும்? கார்த்திகை, நானே இதை சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. ஓ அப்படியா? யாரு சொன்னா? மச்சான் தான் சொன்னாங்க, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓ அப்படியா? எனக்கு அண்ணி தான் சொன்னாங்க. ஆஃபீஸ்லேருந்து அதனால தான் இப்போ சீக்கிரம் வந்துருக்கீங்களா? அதனால தான் லஞ்ச் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற சொல்லியிருக்கீங்க போல். ஓகே வாங்க, அப்போனா சாப்பிடலாம். அதுக்கப்புறமா பேக் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு கிளம்புற வழியை பார்க்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மெயினான விஷயம், டிக்கெட் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் எப்பயும் எடுத்துட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே. சரி வாங்க, அப்போலாம் கிளம்பலாம். நம்மளுக்கு எப்போ ட்ரெயின்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ டைம் என்ன? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் வந்து 1:35 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1:35 தான். ஓ அப்படியா? நம்மளுக்கு 4 o'clock ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஆக்சுவலி அங்கே 3:30க்குலாம் இருக்கணும். ஓகே, அப்போனா நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம் வாங்க. மம்மி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி வச்சா தானே கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடலாம். 2 o'clock கூட ஆகல, கொஞ்சம் டைம் இருக்குது. அம்மா, இப்போ வரைக்கும் என்னம்மா நீங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க ட்ரெஸ்ஸஸ்லாம்? அப்படியேம்மா, இப்போ வரைக்கும் என்னோட ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் தான் எடுத்து வைப்பீங்கன்னு பார்த்தேன். எவ்வளோ கிராண்ட் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறது? ஒரே ஒரு கிராண்டு செட்டாக போதும்மா. இன்னொன்று எப்படி இருந்தாலும் அவங்க எடுத்து தருவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய பேக் தேவைப்படுது, ஏன்னா நம்ம பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்படியே இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, இல்லைன்னா திருப்பி வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகும். இது என்னோட பேக். இது என்னோட பேக். அம்மா, நான் என்ன பேக்மா எடுத்துட்டு வர்றது? உனக்கு ஒண்ணுமே புரியல. ஐடியா, உன்னோட ஸ்கூல் பேக் வேணா எடுத்துட்டு வந்துரு. அதே பேக் ட்ராலி மாதிரி தானே இருக்கும் லைட்டா. ஆமாம்மா, நீங்க சொன்னது கரெக்டு தான். அதான் நான் எடுத்துட்டு வர போறேன். ஓகே, இதானே என்னோட பேக். நானும் எடுத்து வச்சுட்டேம்மா. அப்பா, ட்ரெயினோட ஏரியாச்சா? சரி, இதான் நம்மளோட சீட்டு. ஆமாம் ஆமாம், இதுதான் நம்ம சீட்டு. உட்காருங்க. டைம் என்ன? 3:50 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே 3:50? அப்பா இன்னும் 10 minutes தான் டைம் எடுத்துருவாங்களே. எனக்கு பசிக்குது. அப்பா ஏதாவது லேஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா, அப்போனா போய் வாங்கிட்டு வரேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினே எடுத்துருவாங்க போகிறோம். இவ்வளோ நேரம் ஆளை காணும். அம்மா, கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? எனக்கு ஃபோன் அதெல்லாம் தர மாட்டேன். அமைதி உட்காரு. ஃபோன்லாம் இந்த வயசுலேயே பார்த்து கண்ணு போகிறதுக்கா? சின்ன பசங்களுக்கு தான் ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் அது. அப்படியா? சரிம்மா, அப்போலாம் கொஞ்ச நேரம் சும்மா வேடிக்கையாகவே பார்த்துட்டு வரேன். ஆனால் ட்ரெயினும் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அம்மா வேணா உனக்கு 6 o'clock வேணா உனக்கு ஃபோன் தரேன், சரியா? ஓகேம்மா. பட் ஆனால் 20 minutes தான் பார்க்க விடுவேன், புரியுதா? அதனால 6:20க்கு கரெக்டாக வந்துடணும். ரொம்பலாம் பார்க்கக்கூடாது ஃபோனு. பேக்கில் தான் நீ ஸ்டோரி புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதே இப்போ படிக்கலாம்ல கொஞ்ச நேரம் சும்மா. அம்மா, அப்புறமா படிக்கிற ப்ளீஸ். சரி, ஏதோ பண்ணு. அப்பாடா, ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. லேஸ் சிப்ஸ் வந்துருச்சா? தாங்கப்பா.